வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் தேங்காய் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காயை இந்த வெள்ளை கலர் பகுதி மட்டும் எடுத்துட்டு நல்லா துருவி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் வெறும் தேங்காயை அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து நல்லா ஈரப்பதம் போன பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணிக்கணும். அப்படியே போடக்கூடாது, பவுட்ரு பண்ணி அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது எல்லாமே சிம்மில் தான், இனிமேல் செய்கிற எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். சர்க்கரை போட்ட உடனே நல்லா திக்கான பால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதிலே அரை கப் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துறப்ப என்னோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்த இந்த ஸ்வீட்டை அப்படியே தனித்தனியாக 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதி எடுத்து இன்னொரு கடாயில் வச்சுக்கலாம். இப்போ அதிலே நல்லா தண்ணி சுண்டின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட் கலர் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கலராக கொடுக்குறப்ப குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக ஆறட்டும், நல்லா ஆறணும். அடுத்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாத இந்த ஸ்வீட்டில் மறுபடியும் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். ஸ்வீட் நல்லா ஆறிடணும். ஆறினா தான் நல்லா திக்காக வரும். அப்போ தான் ரோல் பிடிக்கிறப்ப நமக்கு நல்லா அது நல்லா ரோல் நல்லா உருண்டையாக வரும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இப்போ இந்த ஸ்வீட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே பால் நல்லா பால் ஆடை போட்டதுனால நல்லா எண்ணெயாக இருக்குது, அதனால் ஒன்றுமே நான் போடல. கையிலையும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். 2 கலரையும் இப்போ ஒரு கலர் ஃபஸ்ட்டு நல்லா கையிலையும் நல்லா அழுத்தி விட்டுருக்கேன், இல்லைனா சப்பாத்தி கட்டை போட்டு கூட நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு 2ஐயும் நல்லா லேயராக அடுக்கி நான் பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன், இல்லைனா நல்லா இந்த ரோல் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் ஷீட் கூட போட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஒரு முறை ரோல் பண்ணால் போதும். அடுத்த முறை நம்ம அதை அப்படியே லைட்டாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா கிராக் இல்லாமல் எல்லாம் ஒன்றா நல்லா உருட்டி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கத்தியில் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் தேவைன்னா நட்ஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.